ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. எங்கெல்லாம் அதிகமா டாஸ்மாக்ல விற்பனை ஆகுதோ அந்த பகுதியெல்லாம் அங்க இருக்கிற இந்த பார் லைசன்ஸை எடுத்து அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இங்கே இந்த எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்த முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் காமராஜ் அவர்களே, இந்த திருத்துறைப்பூண்டி நகர குழுவின் மக்கள் ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் கூட்டணி கூட்டணி என்று கூட்டணி நம்பி இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்ற தொகுதியாக ஆட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுச்சி மக்கள் முகத்தில் மகிழ்ச்சி, இதுவே வெற்றிக்கு அறிக்கை. இந்த சிறப்பான எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்பி அறிவித்தர் கோபால் அவர்களே, திரு சிவா ராஜமணிக் அவர்களே, திரு இளவரசன் முன்னாள் எம்பி அவர்களே, திரு மணிகண்டன் அவர்களே, திரு வி கே செல்வம், பாரதிய மாவட்ட தலைவர் திரு வி கே செல்வம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்களே, தமிழ் மாநில செயலாளர் ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு எஸ் கிருஷ்ணன் அவர்களே, வளரும் தமிழ் கட்சியின் நிறுவனர் பாலை பட்டாபிராமன் அவர்களே, மற்றும் கழகத்திலே பொறுப்பாளர் அருணாச்சலம் அவர்களே, திரு அம்பிகாபதி அவர்களே, திரு ஆர்கேபி நடராஜன் அவர்களே, முன்னாள் வன்னிய பெருந்தலைவர் திரு ஜீவானந்தம் அவர்களே, திரு ராஜா சேட் அவர்களே, திரு ஆர்ஜி பாலகிருஷ்ணன் அவர்களே, திரு கா சிந்தார் அவர்களே, திரு டி சண்முக சுந்தர் அவர்களே, திரு ஜி பி அன்பழகன் அவர்களே, திரு டி சுரேந்தர் அவர்களே, திருமதி கன்னியாகுமரி ரவி அவர்களே, திருமதி உமா மகேஸ்வரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திரு டி பாலகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொறுப்பு வைக்கின்ற அனைத்து மன்ற நிர்வாகிகளே, கழக உறுப்பினர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மகளிர் சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்றைய தினம் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் வீட்டுல ரெய்டு நடந்ததுனாலதான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் நான் கூட்டணி வச்சிருக்கேன். இது எத்தனை முறைதான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு முறையா 2 முறையா கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சரி, அப்படித்தான் சொல்றீங்க, பைய பொருந்த மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. என் அமதி வீட்டுல ரெய்டு நடக்கலையா, என் உறவினர் வீட்டுல ரெய்டு நடந்தது, அதுக்கு எனக்கு சம்பந்தம். இப்படி எல்லாம் பேசி ஸ்டாலினை பத்தி பேசுவதை குறைச்சிக்கணும். அதுக்காக மடை மாற்றுவதற்காக இன்றைய தினம் நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நேரு அவர்கள் பேசியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு நேரு அவர்களே, சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது பாதியிலேயே எதிர்த்து போனீங்க. உங்க குடும்பத்துல ரெய்டு நடந்தது, வருமான வரித்துறை நடந்தது, உங்களுடைய தம்பி வீட்டுல வருமான வரித்துறை ரெய்டு, உங்களுடைய மகன் வீட்டுல வருமான வரித்துறை ரெய்டு, இடி ரெய்டு நடந்தா இல்லையா, அமலாக்கத்துறை ரெய்டு நடந்தா இல்லையா? இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன அருகதை இருக்குது, என்ன நோக்கம் இருக்குது? நேரு அவர்களே, நீ யாரு சொல்லி பேசுறான்னு எனக்கு தெரியும். எத்தனை முறை பேசினாலும் பொய் தான்.
பொய்யாதான் பேசுறாங்க. அதுல பொய்யத்தான் பேசுறீங்க, பொறுக்கிற மாதிரி பேசுறீங்க. நடக்காத ஒரு அமலாக்கத்துறையில நடந்த மாதிரி பேசுறீங்க, நடக்காத வருமானத்துறை நடந்த மாதிரி பேசி மக்களை மனமாற்றம் செய்வதை விட்டுவிடு. நீ தப்பிக்க வழிபார். திரு ஸ்டாலின் தம்பி, நீ பத்திரமா வேற இடத்துக்கு போயிடாது. ஏன்னா உன் குடும்பத்தை சார்ந்து விட்டு அண்மையில பாதியிலேயே நீ சட்டமன்றத்தில் வெளியேறி உடைய மகன் வீட்டுல ஈடி ரைடு, தம்பி வீட்டுல ஈடி ரைடு, இப்படி கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் நீங்க மறைச்சு வச்ச காலத்துலதான் அமலாக்கத்துறை உங்களை கதவை தட்டி தட்டி உடைய தூக்கத்தை கருத்து. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது, நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலை துறையில 4800 கோடி ஊழல்னு வழக்கு போட வச்சீங்க. உங்களுடைய திமுக கட்சி ஒரு நபர் மீது, ஒரு பொறுப்பாளர் மீது, பொறுப்பாளரை வைத்து என் மீது வழக்கு போட்டீங்க. நீதிமன்றத்துல சிபிஐ விசாரணைன்னு சொன்னாங்க. உடனே உச்ச நீதிமன்றம் போனேன். அங்க தடையாணை வந்து மீண்டும் திமுக ஆட்சி வந்தது. உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கை எடுத்து கொண்டு வந்தீங்க. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துல விசாரிக்கலான்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. உயர் நீதிமன்றத்துல விசாரிக்கும் போது உங்க கட்சிக்காரரு நீங்க சொல்லி என் மீது ஊழல் வழக்கை தொடர்ந்தீங்க. அப்பா அந்த வழக்கை திரும்பி பெற்று சொல்லி உங்க கட்சிக்காரரு வழக்கு போட்டவரு நான் ஒத்துக்கல, நான் நடத்துறேன், நீதிமன்றத்துல இந்த வழக்கை சந்திக்கிறேன் சொன்னேன். நீதியரசன் சொன்னார், வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்கிக்கிறாங்க, திரும்ப பெற்றாங்க, நீ எதுக்கு வழக்கு நடத்துன்னு சொன்னேன். இதுவரைக்கும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு வைத்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே செயலாளர் என்று பதிவு வச்சிருக்கார். வெளியிலாம் மீட்டிங்ல பேசியிருக்கார், பொதுக்கூட்டத்துல பத்திரிகையில் வந்து எனக்கு அவப்பெயர் உண்டாகிறார். நீதிமன்றத்தில் நான் பாலாடி நிரபராதி என்று நிரூபிப்பேன். சவால் விட்டு கேச நடத்தி நிரபராதிகளை வந்து ஸ்டாலின் அவர்களே உச்ச நீதிமன்றத்தில் வழக்க மேல்முறையீடு செஞ்சீங்க. அங்கேயும் நிரபராதி என்று உங்கள் முன் நிற்கிறேன். நீ அப்படி இருக்கிறியா? உங்களுடைய அமைச்சர் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க, நீங்களே வழக்கு போட்டுட்டு நீங்களே வாயிலா கேட்கறீங்க, நாங்க இந்த வழக்குக்கு இரவு பூரா படிச்சுட்டு இங்க வந்தா வாயிலான்னு கேட்கறீங்க அப்படின்னு உங்களை கண்டிச்சிருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மடியில கனமில்ல, வழியில பயமில்ல. ஸ்டாலின் எதை கட்டி எடப்பாடி பழனிசாமி பயந்த வரலாறு கிடையாது. நான் ஒரு விவசாயி, நான் வச்சுக்கிறேன் சொந்த காலம். எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பெற்று, கட்சி நிர்வாகி தொகுதியில் ஆதரவு பெற்று இந்த அளவுக்கு முன் வந்திருக்குன்னு சொன்னா எந்த அளவுக்கு உழைத்திருப்பா என்று எண்ணி பாருங்க. சுபாஷ் அல்ல, உங்க போல ஒப்பா அடையாளத்தை வச்சு உங்க தந்தையுடைய அடையாளத்தை வச்சுக்கிட்டு முதல் மந்திரியாக திமுக தலைவராக சாதாரண தொண்டை, சாதாரண கிளை செயலாளர், படிப்படியா ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அப்புறம் முதல் மந்திரி, இன்னைக்கு உங்களுடைய ஆதரவோட கட்சி பொதுச் செயலாளர். அப்பா திமுக தலைவர், அப்பா முதலமைச்சர், அதனால நீ எம்எல்ஏ. நாங்க அப்படியானோம், காமராஜர் அப்படியானாரு, கஷ்டப்பட்டு இங்கே 1000ல் ஒருத்தராங்க. அவன் சாதாரண கட்சியாளர் இருக்கும்போது அமைச்சருடைய பெயரை, அமைச்சருடைய பேச்சை கேட்டு கை தட்டி படிப்படியா உயர்ந்திருக்க ஸ்டாலின் அவர்களே, நீ ஒண்ணும் இல்லாத, எந்த வித ஒரு வலிமையும் இல்லாத நீயே இந்த சொந்த காசு வந்திருக்கிற என்ன பதவியும். நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அதை பத்தி எனக்கு கவலை. ஏன்னா எங்களுக்கு எந்தவித பயமும் அச்சமும் இல்லை, ஏனென்றால் தவறு செய்யவில்லை. எனக்கு ஒரு சிறப்பான ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம். நான் 4 ஆண்டு 2 மாத காலம் இருந்தேன். அந்த நாட்களில்
ஒவ்வொரு நாளும் மக்களுடைய பிரச்சனை எண்ணி எண்ணி தீர்வு கண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். என்னென்னலாம் பண்ணுனீங்க, என்னென்னலாம் வித்தை காட்டினீங்க, எவ்வளவு பிரச்சனை எனக்கு உண்டாக்கினீங்க. நான் ஒரு விவசாயி, எந்த பின்புலமும் கிடையாது. மக்களுடைய ஆதரவை, கட்சிக்காரி நிர்வாகிகளுடைய ஆதரவோடு, பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு நான் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்க. நான் சட்டமன்றத்துல பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது ஸ்டாலினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் என் டேபிள் ஏறி பேசினாங்க. பெரிய நகல சட்டமன்றத்துல சபாநாயகர் இருக்கையிலிருந்து கீழே தள்ளி திமுக எம்எல்ஏ போய் சபாநாயகர் இருக்கையில் அமர்றாங்க. அப்படி ரவுடிகள் ராஜ்யம் போல சட்டமன்றத்தில் நடந்த கொடுமை. அதுக்கு பின்னாடி பெரும்பான்மையோடு நான் நிறுவனம் ஆனது, பெரும்பான்மையோடு நிரூபிச்சேன். அதுக்கு பிறகு ஸ்டாலின் சட்டை கழிச்சிட்டு வீதியில போனேன். சட்டை கழிச்சிட்டு வீதியில போனேன். திருத்துறை பூண்டியில வந்து பாரதி ஸ்டாலின் அவர்களே, இது மாதிரி இதுவரைக்கும் 31 சட்டமன்ற தொகுதியில் போயிருக்கிறேன். இந்த பகுதியில மக்கள் வெள்ளம் அதிகமாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான அண்ணா திமுக அதிக இடங்களில் வென்று தனி பெருமையோடு ஆட்சி அமைக்கும். அப்பா சட்டையும் இருக்காது, வேட்டியும் இருக்காது. இந்த காட்சி மக்கள் பார்ப்பாங்க. எங்க வேலை பார்த்தா பிரதிவாதி தோற்றுறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? செஞ்சிருக்காங்களா? அண்ணா திமுக ஆட்சியில என்னென்ன செஞ்சது இறுதியா நான் உங்களுக்கு சொல்றேன். கஜா புயல் வந்தது, கடுமையா இந்த மாவட்டம் பாய்ச்சது. திருத்துறை பூண்டி இந்த சட்டமன்ற தொகுதியில நிறைய விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள் அத்தனைக்கும் சேதார மதிப்பீடு கணக்கிட்டு நிவாரணம் தாராளமா கொடுத்தோம். இல்லையா? 2 முறை விவசாய தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்களை தள்ளுபடி செஞ்ச அரசாங்கம். செஞ்சமா இல்லையா? 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்துமா இல்லைங்களா? விவசாயிகளுக்கு தங்கு தடை இல்லாம பருவத்தில் உரம் கொடுத்துமா இல்லையா? தட்டுப்பாடுதாத உங்களாட்ட விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை கொடுத்தீங்களா? கிடையாது. அதே மாதிரி டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடி 3 ஆண்டு காலமா குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் செய்யல. 2 வருஷத்துக்கு வந்து இதே ஸ்டாலின் மேட்டூருக்கு வந்து நான் டெல்டா உரிய நேரத்தில் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட்டார் என்று சொல்லி பேட்டி கொடுத்து தண்ணீர் திறந்து விட்டீங்க. ஆனா ஸ்டாலின் டெல்டாக்காரர், நம்ம ஏரியாக்காரரு, பரவாயில்ல உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விட்டுறாரு அப்படின்னு விவசாயிகள் மகிழ்ச்சியோடு அந்த குறுவை சாகுபடி பயிர் செஞ்சாங்க. விளையாட நேரத்துல தண்ணியில காஞ்சி போச்சு. தண்ணியில காஞ்சி போச்சு. பயிர் காப்பீடு திட்டத்திலே அவர் சேர்த்துல பெரும் நஷ்டம். இதுதான் ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய லட்சணம். விவசாயிகளுக்கு துரோகம் விளைக்கின்ற அரசு தேவையா? ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முன்னேற்ற ஆட்சி அப்பொழுது துணை முதலமைச்சர் இருந்தார் திரு ஸ்டாலின். தொழில்துறை மந்திரியாக இருந்தார். அப்ப பொன்முளைகின்ற இந்த பூமி இல்ல, விவசாய நிலத்தை பிடுங்குவதற்கு அவர் நீத்து ஹைட்ரோ கார்பன் பண்ணுவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட ஸ்டாலின் இந்த ஸ்டாலின். இன்றைய தினம் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் நீத்தை கொண்டு வருவதற்கு இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பொன் விளைகின்ற இந்த நிலைகளை எல்லாம் இன்றைக்கு இந்த திட்டத்திற்கு பயன்படுத்துகின்ற வருகின்ற சூழ்நிலை வந்த பொழுது ஆரம்பித்தார் காமராஜ், அண்ணன் OS மணி, இப்படி எங்களுடைய நிர்வாகிகள் அமைச்சர் பெருமக்கள் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். விவசாய சங்கத்தை சேர்ந்த கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த பூமி நம்பித்தான் இருக்குது. ஆக இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்கு இந்த திட்டம் கொண்டு வருவதற்கு எங்களுடைய பூமியை எடுத்துக்கொண்டால் வேறு வழியே கிடையாது. டெல்டா மாவட்டம் பாளையம் இப்படிப்பட்ட சூழலை மாற்ற வேண்டும். விவசாயிகளுக்கு அவருடைய பூமியை காக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதன் மூலமாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்தேன். இன்றைக்கு விவசாயிகள் நிலத்தை எவராலும் விடுக முடியாது, அபகரிக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமாக ஆட்சி அரசாங்கம் உங்களுடைய ஆட்சியில, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில
திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலே இந்த விவசாய நிலங்களை விடுவதற்கு புரிந்து போட்டீங்க. அதிமுக ஆட்சியில விவசாய நிலங்களை பாதுகாத்தது அதிமுக அரசாங்கம். எது நல்ல அரசாங்கம் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாய அரசாங்கம் எது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயி தொழிலாளி இரவென்றும் பகலென்றும் வாழாமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த தொழிலாளிகள் எல்லாம் கஷ்டப்படுகிறார். அப்படிப்பட்ட கடின உழைப்பாளிகளுக்கு பசுமை வீடுகளை கொடுத்தோம். அது மட்டும் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஏராளமான உதவி, இன்றைக்கு அற்புதமான உதவி கிடைச்சது. அதே போல முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை அதிகமாக கொடுத்தோம். அது மட்டுமல்ல, நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு 100 நாள் வேலை திட்டம்னா சரியான நேரத்துல பணம் வந்து கிடைச்சது. திமுக தேர்தல் இருக்கிறது. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஏழை தொழிலாளிக்கு 150 நாளாக வேலை கொடுக்கும் சொன்னார். கொடுத்தாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. 100 நாள் வேலை திட்டத்தில் புரிந்த ஏழை தொழிலாளி கூட முழுமையா பணம் கொடுக்க முடியல. மத்திய அரசாங்கத்தில் பணி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மத்திய அமைச்சரை சந்தித்த பொழுது, ஏன் இப்படி தடை பண்றீங்க? 100 நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு வழங்குகின்ற நிதி ஏன் தாமதமாகுதுன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன செய்தி முறையாக கணக்கு கொடுக்கல, முறையா தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கல, அது ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, அதெல்லாம் நிறுத்தி வச்சுன்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட வேண்டுகோள் வச்சேன். அத்தனை பேர் ஏழைகள். ஏதோ அரசாங்கம் செய்கிற தவறுக்கு அவர் என்ன செய்வாங்க? அந்த ஏழைகளுக்கு நீங்கள் உடனடியாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிகளுக்கு தேவையான நிதி கிடைக்க நிதியை விடுவீர்கள் என்று சொன்ன 2999 கோடி அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி கிடைச்சது. ஆக இந்த ஊழல் அரசாங்கம் அந்த சாதாரண ஏழை மக்களுடைய ரத்தத்தை கூட உறிஞ்சுகின்ற அரசாங்கம் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, பேசுறார் எடப்பாடி பழனிசாமி 10 ஆண்டுல என்ன செஞ்சாங்க அதிமுக ஆட்சியில? ஒண்ணுமே செய்யல. ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களா இல்ல வேற மாநிலத்துக்காக தெரியல, தமிழ்நாட்டுல திட்டத்தை எல்லாம் படிச்சு பாரு, கொஞ்ச நாள் படிச்சு பாரு. 2011 2020 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாலே அப்படி கொஞ்சம் திருப்பி பாரு, அதை பார்த்தாவது பேசு. நீங்க 50 மாத கால ஆட்சியில என்ன செஞ்சீங்க? செஞ்சிருக்காங்களா? சொல்லுங்க. செஞ்சிருக்கிறாங்க. கடன் வாங்கியிருக்கிறாங்க. நீங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு? 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன். 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, 25 26 வரைக்கும் 1 லட்சம் கோடி கடன் வாங்குறதுக்கு இன்னைக்கு இவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த 1 லட்சம் கோடி கடன் வாங்கினா கிட்டத்தட்ட 5,38,000 கோடி ஆயிடும். இறுதியா வச்சுக்கலாம். 5,38,000 கோடி கடன் 5 வருஷம் நிறைவேறிட்டு போகுது. ஆனா எல்லா இடத்துலயும் சொல்றா ஸ்டாலின், இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் சூப்பர் முதலமைச்சர். எதுல? இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். பத்திரிகை செய்தி. நாங்க போய் சொல்லல, எதிர்கட்சி என்ற நிலையில இந்த ஆளுங்கட்சியை குறை சொல்லவில்லை, உண்மைகளை எடுத்து சொல்கிறோம். சிந்திச்சு பாருங்க, இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதப்ப நீ செஞ்சிருக்கிற இந்த 4 ஆண்டு காலத்துல வேற என்ன நீங்க செஞ்சு கிழிச்சீங்க? நீ கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு யார் வேணாலும் கடன் வாங்கி கொடுக்கலாம். ஏன் இங்க இருக்கிற ராமசாமி, சுப்புசாமி, கண்ணசாமி, ஏன் இங்க இருக்கிற காமராஜ், இங்க இருக்கிற யார் வேணாலும் முதலமைச்சரானா கடன் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு நீ முதலமைச்சர் இருக்க வேண்டிய அவசியம் தேவையில்லையே. கடன் வாங்கி கொடுப்பதற்கு யார் வேணாலும் ஆட்சி ஆளலாம். ஆனா அந்த கடனை யார் கட்டுறது? அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு கடன் கொடுத்த விடுவானா? விடுவாங்களா? வட்டி முதல்ல கேட்டு வாங்குவாங்கல்ல, அதை எப்படி திருப்பி செலுத்துறது? 75 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக மாறி மாறி தமிழ்நாட்டுல 75 ஆண்டு காலம் ஆட்சி நடந்திருக்குது. அந்த 75 ஆண்டு காலம் ஆட்சியில 2021 வரை 5,18,000 கோடி கடன். திராவிட முன்னேற்ற கழகம் 21 இருந்து ஆட்சி முடிஞ்சு 25 வரைக்கும் 4 ஆண்டுல 4,18,000 கோடி கடன்
இந்த வருஷம் 1,00,000 கோடி 5,38,000 கோடி கடன். இப்படிப்பட்ட கடன் வாங்குற ஆட்சி தேவையா? இந்த கடனை வரி போட்டுதான் திருப்பி செலுத்த முடியும். அப்படின்னா மக்கள் மீதுதான் சுமை ஏறும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் ஏழை மக்கள். திருத்துறைப்பூண்டியில் இருக்கிற விவசாயி தொழிலாளி ஏழை நிறைந்த பகுதி. அரசு பள்ளியில தான் இந்த மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு திறமையான கல்வி, விஞ்ஞான கல்வி, உலகத்தரத்துக்கு ஏற்ற கல்வி. அம்மா என்னன்னாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க, லேப்டாப். அது உங்களுக்கு என்னையா வலிச்சுது? மாணவர் நல்லா படிச்சா உங்களுக்கு பொறுக்காது. அந்த திட்டத்தையும் இந்த ஆட்சியோட கைவிட்டாங்க. அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் 52,35,000 மாணவ மாணவர்களுக்கு லேப்டாப். இதற்காக 7,300 கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த மாணவனுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு மறந்து இந்த திட்டம் தொடரும். லேப்டாப் அது மட்டும் இல்ல, அம்மா இருசக்கர வாகனம் மூடிட்டாங்க. அம்மா மெடிக்கல் இந்த கிராம பகுதி, இந்த மக்களுக்கு ஏதாவது கிராமத்தில் நோய்வாய்ப்பட்டா நகரத்துக்கு தான் வரணும். அதனால ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில அம்மா மெடிக்கல் திறந்து அங்க ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர் நியமிச்சு அங்க யாருக்காவது நோய்வாய்ப்பட்டா அம்மா மெடிக்கல் போய் இலவசமா சிகிச்சை பெறலாம். இதுல என்னையா தப்பு இருக்கு? இதெல்லாம் அரசியல் தேவையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கழுது தேடி கட்டற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கம்யூனிஸ்ட்னா ஒரு காலத்துல மனம் விட்டு சொல்றேன், கம்யூனிஸ்ட் சொன்னா மக்களுடைய பிரச்சனை வந்தா முதல் எதிர்த்து கோபப்படுறீங்க கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா இன்னைக்கு என்ன, அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்தாங்க. திமுகவுக்கு அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்தாங்க. ஏதாவது மக்களுக்காக போராட்டம் நடத்திருக்கீங்களா? இந்த 4 வருஷத்துல போராட்டம் நடத்திருக்கீங்களா? ஏன் நடத்தல? சரியான கவனிப்பு. அதனால அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துருக்கீங்க. நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிறுவனத்துல, சாம்சங் நிறுவனத்துல அந்த ஊழியருக்காக போராட்டம் நடத்தினாங்க. அவரும் போராட்டம் நடத்தி பேட்டி கொடுத்து கடைசியில அந்த அவர்கள் எடுத்த முடிவில் தோல்வியில் முடித்தது. இதுதான் கம்யூனிஸ்ட் நிலை. இங்க கூட நம்முடைய திருவாரூர் மாவட்டத்துல சில பகுதியில பருத்தி உற்பத்தி அதிக விவசாயி. அந்த விவசாயிகளுக்கு அங்க இருக்கின்ற மார்க்கெட் கமிட்டியில அதை கொண்டு விற்பனை செய்யணும். அங்க கொண்டு போனா சிண்டிகேட் வச்சு அந்த ஏலத்தை குறைச்சி விவசாயிகளுக்கு தகுந்த விலை கிடைக்கல. என்னுடைய கவனத்துக்கு வந்து அறிவிச்சாளர் காமராஜ் அவர்கள் தலைமையேற்று அவர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும். கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த பிறகு ஒரு IAS அதிகாரி நியமிச்சு எப்போ வெளியூர் வந்து அந்த பஞ்சு விழாவில் வந்து அங்க இருக்கிற மார்க்கெட் கமிட்டி ஏலத்தில் கலந்துட்டு 1 கிலோ 52 ரூபாய்க்கு போன பஞ்சு ஏலம் இன்னைக்கு 74 ரூபாய்க்கு போகுது பஞ்சு. ஏதாவது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே திரு முத்தரசன் அவர்கள், இது ஏதாவது இதற்காக ஏதாவது முயற்சி செஞ்சாரா? நேரடி கொள்முதல் நிலையம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல நேரடி நெல் கொள்முதலுக்கு கொண்டு போய் விற்பனை செய்ய வேணும். இப்போ ஏழை விவசாயி, படிப்பறிவு விவசாயி ஆன்லைனில் போட்டுட்டாங்க. எப்படி ஆன்லைனில் போடணும்? சரி, ஆன்லைன் போட்டு அந்த விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போனா திறந்த வழியில் அடி வச்சுட்டு உரிய நேரத்துல நெல் கொள்முதல் செய்தனர். மழையில நனைஞ்சி நெல்மணி எல்லாம் முளைச்சு வெறும் நஷ்டத்துக்குள்ளாங்க. அப்படியே நெல் கொள்முதல் செஞ்சு அந்த நெல்லையும் பத்திரப்படுத்துவது கிடையாது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? விவசாயிகளுடைய விரோத ஆட்சி தேவையா? இப்போ சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் துணையோடு ஆட்சிக்கு உடனே விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் பாதுகாக்கப்படும், அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விவசாய தொழிலாளிக்கு அற்புதமான வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். விவசாய தொழிலாளிகள் பிள்ளைகள் நல்ல நிலையில உயர்வதற்கு, கல்வி வளர்ப்பதற்கு உதவி செய்யப்படும். கூட நினைச்சீங்க,
நான் அரசாங்க பள்ளியில படிச்சேன். இன்றைக்கு அரசு பள்ளியில 3,81,000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. 40 வருஷம் படிக்கிறாங்க. அந்த மாணவர்கள் 2017-18 வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வுல எழுதி தேர்ச்சி பெற்று மருத்துவர் ஆனாங்க. என்னென்ன ஏன் அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை? ஏன்னா அவங்க ஏழை, பல்வேறு பணியை செஞ்சுதான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க முடியும். அப்படி ஏழை மாணவனுடைய கனவு நனவாக என்பதற்காக யாருடைய தூண்டுதலும் கிடையாது, யாருடைய போராட்டம் செய்யல, எதிர்கட்சி போராடல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. என்னுடைய சிந்தனையில் வைத்து 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு நிறைவேற்றி இன்றைய தினம் 2818 மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு எந்த மருத்துவக் கல்வி கட்டணம் கிடையாது. ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி இன்றைக்கு டாக்டர் இருக்கிறாங்க. முதல் செட்டு இந்த வருஷம் வெளியே வந்தாச்சு. ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சியை சாதனை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்துக்கு இந்த இயக்கத்தை தொடங்கினாரோ, இதே புரட்சித் தலைவர் அம்மாள் அவர் இருக்கின்ற காலத்தில் மக்களுக்கு என்ன சேவை செய்தார்களோ அதையெல்லாம் எண்ணி பார்த்து அந்த ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நல்ல சாலைகள், நல்ல பாலங்கள், அங்கங்கே தடுப்பணை, இந்த பகுதி ஏரி குளம் அதெல்லாம் குடிமராமத்து திட்டத்துல தூர்வாரி மழை காலத்துல நீரை சேமித்து நிலத்தில் விவசாயிகளுக்கு வேண்டாமல் இலவசமா உடைய நிலத்துக்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. இப்போ உருளோடும் மண்டல் மண்ணால் அள்ள முடியுமா? அதே போல மணல் இங்கே அள்ளக்கூடாது, நதியிலே மணல் அள்ளக்கூடாது, காவிரி படுகையிலே மணல் அள்ளக்கூடாது. தடை விதித்த நான் ஒரு விவசாயி, நீர் சேமிக்க வேண்டும் என்றால் தேவையான மணல் தேவை. அதை முன்னிட்டு 2017 ஆண்டு இந்த மணல் எக்காரணத்தை கொண்டு கட்டுமான பணிக்கு பயன்படுத்த கூடாது என்று தடையை போட்டு அதற்கு பதிலாக மாற்றாக என்று பயன்படுத்தலாம் என்று உத்தரவு போட்ட விவசாயி நான். இன்னைக்கு என்ன மணல் கொள்ள, மணல் மாவியா கரூர்ல 3 நாளைக்கு முந்தி முறைகேடா மணல் அள்ளிட்டு இருக்காங்க. அதை தட்டி கேட்ட ஒருவரை அதே இடத்துல வெட்டி கொள்றாங்க. அதை தடுக்க போன அவருடைய தம்பி இன்றைக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்றாங்க. அவருடைய தாயார் தடுக்க போனது அவருக்கும் அடிபட்டு இன்றைக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்றாங்க. இப்படி கள்ளத்தனமாக முறைகேடாக இன்னைக்கு அதிகாரியோட துணையோட இன்னைக்கு மணல் கொள்ளை நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு நல்ல மனநிலையில இந்த மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதற்கு இன்றைக்கு உயிர் போனதுதான் பட்சம். இன்னைக்கு கசாப் கடையில ஆடு வெட்டுற மாதிரி திமுக ஆட்சியில மனித உயிர்களை வெட்டி சாக்கின்ற காட்சியை தினந்தோறும் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு வாரத்துக்கு முந்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி அந்த பகுதியில ஒரு மாணவி 10 வயது மிக்க ஒரு மாணவி நடந்து போறாங்க. என்னான ஒருத்தர் நடந்துகிட்டே போறோம். எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம், மலையாளத்துல பார்த்தோம். அப்படியே அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க. வாய் வன்கொடுமை சிகிச்சை பெற்று வருது. இன்னைக்கு என்னன்னா அதே திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டியில ஒரு சிறுமிய தூக்கிட்டு போய் வாயில் வன்கொடுமை செய்யறாங்க. இது ஆட்சியா? சிந்திச்சு பாருங்க. எப்படி பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? இன்னைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. இப்படிப்பட்ட அவ்வளவு ஆட்சி வேணுமா? ஒரு திறமையற்ற முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இன்னைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு சக்தி செய்கிறது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கொண்டது. பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரும்போது இளைஞர்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் நடந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி பகுதியில நான் சொன்னல அந்த செய்தி 8 நாள் ஆச்சுன்னு வரும்போது அந்த மாணவர்கள் அந்த பெண்கள்லாம் இப்படிப்பட்ட நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறாங்க. இன்றோடு 8 நாட்கள் ஆகிவிட்டதா சொல்றாங்க. இந்த வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னா இந்த ஆட்சி எவ்வளவு படுமோசமான ஆட்சி என்பதை எண்ணிப்பாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு நாடு மிக மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு என்பதை மட்டும்
உணர வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திமுக கூட்டணி இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுக்கோங்க. இப்ப பார்த்தாலும் பாரதிய ஜனதா கூட்டணி ஏன் கூட்டணி வச்சு என்ன தப்பு? நீ கூட்டணி வச்சீங்கல்ல 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சியா இல்லையா? திமுக கட்சி சேர்ந்த எம்பி பாரதிய ஜனதா அமைச்சரவையில அமைச்சரா இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்கல்ல. திரு முரசொலிமாறன் அவர்கள் ஒரு வருஷமா பேச்சு மூச்சு இல்லாம உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் போது இலாக்காவாத மந்திரியா வச்சிருந்தாங்க. இலாக்காவாத கேபினட் மந்திரியா வச்சிருந்தாங்க. இப்ப கசக்குது. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சு போட்டீங்களா இல்லையா? நீங்க வச்சா பாரதிய ஜனதா நல்ல கட்சி, நாங்க கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. அப்புறம் இந்த ஜனதா போடுற கட்சி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி, முத்தரசே இந்த போட்டோ நல்லா பாரு. நீங்க எல்லாம் போய் காட்டுங்கப்பா. நீங்க இந்த ஊருக்காரலாம் போய் காட்டணும். கம்யூனிஸ்ட் கட்சி யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க? திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக யாரோட கூட்டணி வச்சிருந்தது? பாரதிய ஜனதா, வாஜ்பாய். இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் முரசொலிமாறன். 2 பேரும் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போது கூட்டணி வச்சீங்கல்ல, சட்டமன்றத்தில் கூட்டணி வச்சீங்களா? நாங்க கூட்டணி வச்சா நீ எதுக்கு பயப்படுற? சட்டமன்றத்துல நானும் தம்பி எல்லாம் வந்திருந்தோம். திடீர்னு சாலையில் எந்திரிச்சாரு, எந்திரிச்சு பேசுறாரு. என்னை பார்த்து, என்னங்க நீங்க போய் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கீங்க, நீங்க தான் ஒட்டுமுள்ள வரவுன்னு சொன்னீங்க, 2030 வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கணும்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சிருக்கீங்க. எனக்கு ஷாக் ஆகி போச்சு. என்ன முதலமைச்சர் போய் கேட்கிறாரு? நான் எதிர்த்து சொன்னேன், இது எங்க கட்சிங்க? இது அதிமுக எங்க கட்சி? நாங்க யாரோட கூட்டணி வைப்போம், அது எங்க விருப்பம். நீங்க பயப்படுறீங்க, நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அமர்ந்துட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதுமே பயம் வந்துட்டது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. ஸ்டாலின் அவர்களே, நான் ஒண்ணு ஏமாறி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் வேண்டாம், எதை பத்தி கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இப்ப என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்து ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது. கரெக்டான நேரத்தில் வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மறுநடி கொடுக்கும். கவலைப்படாதீங்க. நீங்க கனவு காண்றதுதான் மகள் கனவாக இருக்கு. ஸ்டாலின் அவர்களே, 200 சீட்ல ஜெயிக்கிறீங்க. கனவுல ஜெயிக்கலாம். நிஜத்துல அதிமுக கூட்டணி தான் 230 ஜெயிக்கும். உண்மைதானே? என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு போய் கேட்கறதுக்கு? விலைவாசி உயர்ந்து போச்சு. முன்னை முன்னைக்கு அளவுக்கு விலைவாசி உயர்வு. கட்டுமான பொருட்கள் இனிமே கனவுலதான் வீடு கட்டிடும். இனிமே கனவுல வீடு கட்டி மகிழலாம். அதையெல்லாம் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கேட்க மாட்டாங்க. விலைவாசி உயர்வுக்கு போராட்டம் கிடையாது. அப்படி போராட்டம் பண்ணா மத்திய அரசாங்கத்தை வச்சு போராட்டம், மத்திய அரசாங்கத்தை வச்சு போராட்டம் பண்ணலாம. இங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் கண்ணுக்கு தெரியல. இங்க நாட்டை ஆளுறது யாரு? கம்யூனிஸ்ட். அருமை நண்பர்கள், தோழர்கள் எண்ணி பார்க்கணும். இங்க யாரு ஆளுறா? திமுக தானே ஆட்சி. இது இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை, இங்க இருக்கிற அரசாங்கத்தால பார்க்கணும். விலைவாசி விண்ணை முட்டளவு உயர்ந்து போச்சு, அதுக்கு போராட்டம் கிடையாது. கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு, அதுக்கு போராட்டம் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி மோசமான கட்சி, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ந்துட்டாரு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு துரோகம் சொல்றாரு. அரசாங்கமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப மேற்கொள்ள தண்ணி வந்து 1 மாசம் ஆகி போச்சு. என்ன கடவுளைக்கு தண்ணி வரல.
அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சரியான முறையில் தூர்வாரி கடைமடை பகுதி வரை தண்ணீர் கூட சேர்த்துவோம். குறிப்பிட்ட நாட்கள்ல விவசாயம் பயிரிடுவாங்க. அந்த நிலையெல்லாம் மாறி போச்சு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு IAS அதிகாரி நீப்போம். வட மாவட்டத்திலிருந்து பொறியாளரை நீப்போம். எல்லா அதிகாரியும் ஒன்றாக இணைந்து அங்கங்க நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன். சரியான முறையில் செயல்பட்ட காலத்துல மேட்டூர்ல தண்ணி திறந்தா கடமடை வரைக்கும் உரிய நேரத்திலே உரிய காலத்திலே தண்ணி சேர்ந்தது அதிமுக ஆட்சியில் என்பதையும் நேரத்தை நினைவு கூர்ந்து இன்னொன்னு முக்கியமா சொல்ல வேணும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் இப்படி தாளை எடுத்துட்டு வீடு வீடா வர இருக்காங்க. உங்களோட அப்படியே இதுவரைக்கும் யாரோட ஸ்டாலின் இருந்தாரோ தெரியல. இப்பதான் உங்களோட ஸ்டாலின் வந்திருக்காரு. ஏப்பா இதுல 46 பிரச்சனை இருக்குதான். 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குதா. இப்பதான் நாட்டுடைய முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியுது. இப்பதான் மக்களே சிந்திச்சிருக்காரு. அவர் கொடுத்ததான், நாம அடிக்கல. இப்படி அடிச்சு கொடுத்துருக்காரு. 46 பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி வீடு வீடா வராங்களா. நீங்க சொன்ன உடனே 45 நாளால இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பாராம். 4 ஆண்டுகளா என்ன பண்ண நாட்டு மக்களுக்கு 4 ஆண்டுகளா இந்த பிரச்சனை தெரியல. ஏன் தீர்த்து வைக்க முடியல? கடைசி கட்டம் வந்தாச்சு. என்ன அடிக்கடி எல்லா கூட்டத்திலும் சொல்லுவேன். ஒருவர் உடலை சரியில்லை என்று ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துனா அவருக்கு ஒரு முடியாத நிலை, உடல் முடியாத போய் மூச்சு விட முடியாத இருக்கிற நேரத்துல வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அப்படியே வெண்டிலேட்டர் வரைக்கும் புசு 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 இருக்கும். தூக்குனா உயிர் போயிடும். அது மாதிரி இந்த ஆட்சி வெண்டிலேட்டர் வச்சாச்சு. எப்போ ஏன் வரும்போதோ அந்த மக்கள் வெண்டிலேட்டர் அன்னைக்கு கொடுக்கணும், உயிர் போயிடும், இந்த ஆட்சி போயிடும். அப்படிப்பட்ட நிலைமையில வந்து உங்களோட ஸ்டாலின் மக்களை ஏமாறாதீங்க. இந்த சதுரங்க வேட்டையில ஒருவருக்கு ஆசையை தூண்டினா அதை நிறைவேற்ற நினைக்கிறார். அப்படி மக்களுடைய ஆசை தூண்டி அவர் ஆட்சிக்கு வர துடிக்கிறார். ஏழை மக்களுடைய ஓட்டுகளை பெற துடிக்கிறார். மக்கள் உஷாராக இருந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அதிமுக ஆதரிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு கரண்ட் சொன்னாங்க. நீங்க கரண்ட் பத்தி நான் பேசல, ஏன்னா நிறைய கூடுதல் பேசுறதுனால அடிக்கடி கட்டாம ஏன்னா இந்த ஆட்சியை செய்யறாங்க. திறமையற்றவர்கள் இதே மாநில அம்மா முதல்ல 2011 பதவி ஏற்ற சொன்னாங்க. தமிழகத்துல மின்வெட்டு அதிகமா இருக்குது, அந்த மின்வெட்டு இல்லாத மாநிலத்தை உருவாக்கும் சொல்லி 3 ஆண்டு கால தனி சிறப்பு எடுத்துக்கொண்டு 3 ஆண்டு காலத்தில் தமிழகத்துல மின்வெட்டு இல்லாத மாநிலமாக கொடுத்தாங்க. அம்மாவுடைய ஆட்சி இருந்த போது தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தோம். நான் ஏற்கனவே சொன்ன விவசாயம் 30 மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். இப்ப அடிக்கடி மின்தடை, இங்க மட்டும் எல்லா இடத்துலயும் மின்தடை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு பயன்படுத்திக்கிற மின்கட்டணம் தான் 52%. நம்ம கரண்ட் தொட்டா தான் ஷாக் அடிக்கும், கரண்ட் பில்ல கேட்டாலே ஷாக் அடிக்கும். இந்த திருத்துறைப்பூண்டி நகராட்சியில வீட்டுக்கு 1000 ரூபாய் வரி அண்ணாத்துக்கு 2000 ரூபாய் 100% உயர்த்தியாச்சு. கடவரி 150% உயர்த்தியாச்சு. 1000 ரூபாய் போட்டா 2200. அது கரண்ட் பில் வீக்கம், அதுக்கு தனி காசு. குடிநீர் வரி அது தனி உயர்த்தாச்சு. போதாது குப்பை வரியும் போட்டார். வரி போடாதே கிடையாது. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது சுமை சுமத்துகின்ற அரசாங்கம் தேவையா? சொல்லுங்க, நல்ல ஆட்சி. 4 ஆண்டு 2 மாத காலம் அம்மா இருக்கும்போது சிறப்பான ஆட்சி கொடுக்கும். விவசாயிகள் விவசாயத்தில் ஏற்றம் வருவதற்கு அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு இந்த திருத்துறைப்பூண்டியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். இங்கே விவசாயி தொழிலாளி ஏழைகள் நடுத்தர மக்கள் அவர் கல்வி கற்க வேண்டுவதற்காக பட்டப்படி படிக்க வேண்டுவதற்காக அம்மா இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி, அதிமுக அம்மாவுடைய அரசு இருந்தபோதும் சரி நிறைய கல்லூரிகளை திறந்தோம். அந்த அடிப்படையில திருத்துறைப்பூண்டியில அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்து ஏழை மாணவர்களே பட்டப்படிப்பு படிக்க சூழ்நிலை உருவாக்கிட்டோம். கோட்டூர்ல அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை உருவாக்கி கொடுத்தோம். திருத்துறைப்பூண்டி நகராட்சி முக்கிய சாலைகள் எல்லாம் சரி செஞ்சு கொடுத்தோம்.
தூய்மை இந்தியா திட்டத்துக்குள்ள சுமார் 7 கோடியில பல்வேறு மேம்பட்ட பணிகள் செஞ்சு கொடுத்தோம். முத்துப்பேட்டை, வத்தாரம், சம்புவானோடை, தில்லை விளாகம், விளாங்காடு, கற்பநாதகுளம், தொண்டியாக்காடு, இடபாவனம் ஆகிய இடங்களில் புயல் பாதுகாப்பு மையம் 20 கோடியில் அமைக்கப்பட்டது. முத்துப்பேட்டை, திருக்கோயிலூர், பெரியநாயகி, அம்மன்பூர் மகளிர் மேல் பள்ளிக்கு 83 லட்சம் வகுப்பறை கட்டணும். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னும் பல கோரிக்கைகளை இடத்திலே கொடுத்திருக்கிறீர்கள், அதையும் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து, மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றி தமிழக மக்களை காப்போம். ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்போம். திரு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு பெயர் மாடல் அரசு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பயத்தை ஸ்டாலின் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். வாழ வைக்க சீறி வந்த திருமகன், முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். வாழ வைக்க சீறி வந்த திருமகன்.